Hi, today நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபோன் டிஸ்பிளேஸ். அதாவது ஃபோன் டிஸ்பிளேஸில் நிறைய பாக்டீரியாஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தென் இந்த பாக்டீரியாஸ் வந்து நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் வந்து நிறையா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிஜமாலே அந்த மாதிரி பாக்டீரியாஸ் ஏதாச்சும் இருக்குதா இல்லையா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். டோட்டலாக எவ்வளோ பாக்டீரியாஸ் நம்ம வாழ்கிற இந்த பூமியில் இருக்குன்னா 5 நோன். அதாவது சயின்டிஃபிக் டேர்ம்ஸில் சொல்லணும்னா 5 × 10⁻30. சராசரியாக ஒரு பர்சன் வந்து ஒரு நாளைக்கு 47 டைம்ஸ் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களாமா. சொல்லப்போனால் நீங்கள் அந்த ஃபோன் வந்து யூஸே பண்ணாட்டி வர கால்ஸ் அண்ட் மெசேஜ் அண்ட் ரிப்ளைஸ் அண்ட் டெக்ஸ்ட் அண்ட் இமெயில்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே போதும். ஜஸ்ட் உங்கள் ஃபோன் நீங்கள் கீழே தூக்கி வச்சாலே போதும், அது வந்து 47 டைம்ஸில் வந்து கணக்கு வந்துடும். நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபோனை எங்கெங்கெல்லாம் வைக்கிறோன்னா சேர், டேபிள், பாத்ரூம், டைனிங், ஃப்ளோர், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம ஃபோனை வைக்கிறோம். அப்படி ஃபோனை வைக்கிறப்போ அங்கே இருக்க டஸ்ட்டோ இல்லை வந்து இன்ஃபெக்ஷனோ இல்லை ஒரு பாக்டீரியாஸோ வந்து அதில் கீழறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அது மூலிமா ஏராட்டியும் கூட, அது மூலிமா பரவாட்டியும் கூட நம்ம கைகள் மூலிமா பரவும். கிட்டத்தட்ட நம்ம பண்ணுற எல்லா விஷயத்துலையுமே ஒரு சில கிருமிகள் வந்து கையில் ஒட்டதான் செய்யும், கையில் இருக்க தான் செய்யும். அந்த கிருமிகள் வந்து நம்ம ஃபோன் டிஸ்பிளேஸ் டச் பண்ணுறப்போ இந்த ஃபோன் ஏரியாஸில் பரவும், இன்ஃபெக்ட் ஆகியிருக்கும். ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த ஃபோனோட டிஸ்பிளேஸை க்ளீன் பண்ணுறதும் ஒரு நார்மலான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட நம்ம எப்படி டெய்லி குளிக்கிறோமோ அதே மாதிரி டெய்லி வந்து நம்ம ஃபோன் டிஸ்பிளேஸை அட்லீஸ்ட் பர் டே ஒன்லி 1 டைம் நீங்கள் அந்த டிஸ்பிளே வந்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா க்ளீன் பண்ணால் மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ், இன்ஃபெக்ஷியஸ் பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து க்ளீன் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு கோல்டு இல்லை ஃபீவர் ஏதாச்சும் இருக்குது, அவங்க வந்து உங்கள் ஃபோன் கேட்குறாங்க பேசுகிறதுக்கு. ஸோ நீங்கள் டயல் பண்ணி உங்கள் ஃபோன் கொடுக்குறீங்க. இட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இதே சொல்லிக்கலாம். இப்போ வந்து எனக்கு தான் அந்த கோல்டு இருக்க போகுதுன்னா நான் இப்போ பேசுகிறப்ப என்னாங்கன்னா என்னோடய ஸ்கின் அண்ட் என்னோடய சலைவா எப்படி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கண்டிப்பாக பட்டிருக்கும். இப்போ நான் இந்த ஃபோன் எடுத்து இங்கே பேசுகிறப்போ கண்டிப்பாக இது கூடிய இருக்க இன்ஃபெக்ஷியஸ் பாக்டீரியாஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக பரவும். அப்படியே இது பரவாட்டின்னு காதில் வச்சு பேசுகிற ஹெட்செட்டில் போட்டு தான் பேசுகிறேன் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த டிஸ்பிளேஸ் வந்து தொட தான் போகிறோம். தொட்டுட்டு நம்ம மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து நம்ம கைகளை மூஞ்சில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். மூஞ்சி, கை, ஹேர் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ கன்ஃபார்மாக நம்ம கையில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து நம்ம மூஞ்சில் தொட போகிறோம். ஸோ அந்த மூஞ்சிலேருந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வரதான் போகுது. டெய்லி அட்லீஸ்ட் 1 டைம் ஆச்சு நம்ம ஃபோன் டிஸ்பிளேஸ் வந்து க்ளீன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம பாத்ரூம் டாய்லெட்ஸில் இருக்க பாக்டீரியாஸோட நம்ம ஃபோன் டிஸ்பிளேயில் இருக்க பாக்டீரியாஸ் தான் ரொம்பவே அதிகமாகமா. கிட்டத்தட்ட 25,127 பாக்டீரியாஸ் இதில் இருக்குமாம்மா. நம்மளுக்கே தெரியாமல் நம்ம நிறைய இடத்துல நம்ம ஃபோனை கொடுக்குறோம், வாங்குகிறோம், வைக்கிறோம், எடுக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஸோ இது மூலிமா குட்டி குட்டி பாக்டீரியாஸ் தான் அது. பட் உங்களுக்கு இம்யூன் பவர் அதிகமாக இருக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஏற்படாது. ஒருவேளை இம்யூன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்க பட்சத்தில் யூ வில் கெட் இன்ஃபெக்டட். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காய்ச்சலோ ஃபீவரோ கண்டிப்பாக வரதான் போகுது. ஓகே, நம்ம ஃபோன் டிஸ்பிளே எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த சொல்யூஷன்ஸில் போட்டு காட்டன் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம். ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க, அது ரொம்ப வார்மாக இருக்கணும். ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் இருக்க வேணால், கோல்டாக இருக்கணும்னா, ரொம்ப வார்மாக இருந்தால் மட்டும் போதும். அதில் ஜஸ்ட் ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க. காட்டன் எடுத்து டிப் பண்ணி தென் புழிஞ்சிருங்க. அது வந்து ஈரமாக இருந்தால் மட்டும் போதும். தண்ணி சொட்ட இருக்கக்கூடாது. டிஸ்பிளேயில் தொடச்சிட்டு தென் பேக் சைடும் தொடச்சிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஃபோன் கவர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபோன் கவர் பின்னாடியும் தென் உள்ளேயும் ஓப்பன் பண்ணியும் தொடச்சிருங்க. தொடச்சிட்டிங்கன்னா டஸ்ட்டும் போயிடும். தென் இந்த மேலே இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த பாக்டீரியாஸ் வந்து ரிமூவ் ஆயிரும். இது நீங்கள் டே பை டே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஹேபிட்டாகவும் ஆயிரும். இது ஒரு நல்ல ஹைஜீனான ஹேபிட். இது நம்ம டெய்லி குளிக்கிறதுக்கான காரணமே வந்து நம்ம உடம்புல இருக்க எல்லா டெட் செல்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணுறது தான். சேம் வே நம்ம டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸ் அண்ட் டெட் செல்ஸ்லாம் வந்து நம்ம டே டு டே வந்து க்ளீன் பண்ணுறது மூலிமா இது ரொம்ப ஹைஜீனாக நம்மளே வச்சுக்கலாம், நம்ம சுற்றி இருக்கவங்களே வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. அப்புறம் என்ன எங்கேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அபவுட்டில் வந்து எல்லா லிங்க்குமே இருக்குது. ஸோ உங்களை ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் வித் மீ. பாய். நான் அப்படி க்ளோஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது வித் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.